ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். வர்தமான் பதிப்பகத்தோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அறிக்கைமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? அறிக்கைமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அறிக்கைமேடு துறைமுகம் காவிரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. பேஜ் நம்பர் 160 பாருங்க. பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள அறிக்கைமேட்டில், அறிக்கைமேடு அப்படிங்கிறது வந்து பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அறிக்கைமேடு துவக்கத்தில் மீன்பிடி கிராமமாக இருந்து சோழர் காலத்தில் துறைமுக நகரமாயிற்று. அப்ப சோழர்களின் துறைமுகம் அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட் வந்து சரி. அடுத்த பாயிண்ட், அறிக்கைமேடு ரோம பேரரசுடன் வாணிப தொடர்பு கொண்டு செல்வம் கொளிக்கும் வர்த்தக நகரமாயிற்று. மூணாவது பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. அப்ப இதுவும் வந்து சரி. அறிக்கைமேடு வெளிநாட்டு வாணிபத்தோடு காவிரிப்பட்டினம், அலங்காகுளம், முசிறி, சுட்டிக்கேணி போன்ற நகர்களோடு உள்நாட்டு வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருந்தது. அப்ப நாலாவது பாயிண்ட் வந்து சரி. அப்ப 1 மட்டும்தான் வந்து தப்பு, 2, 3, 4 வந்து சரி. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.